அனைவருக்கும் அன்பு வணக்கம். நன்றியுணர்வு. கடவுள் தன்னை அறிந்து கொள்வதற்காக நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் நன்றியுணர்வு. இறைவன் இருக்க கோயிலுக்கு முதல் படி நன்றியுணர்வு அப்படின்னு வச்சுக்கலாம். கடவுள் தன்மை ஒரு மிகப்பெரிய கடல் அப்படின்னா, நன்றியுணர்வு அப்படின்றது நதி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நதி எங்க போய் சேரும் அப்படின்னா, கடலை தான் போய் சேரும். அந்த நன்றியுணர்வு அப்படின்ற நதி கூடவே நம்மளும் போக முடிஞ்சதுன்னா, நம்ம சேர்ற இடம் கடவுள் தன்மையா தான் இருக்கும். வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருந்த போதும், இந்த நன்றியுணர்வு இல்லாதவங்களுடைய வாழ்க்கை ஒரு பதட்டத்திலயும், ஒரு ஓய்வில்லாத தன்மையிலயுமே இருக்கும். ஆனா, இந்த நன்றியுணர்வு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில ஏதாவது குறைகள் இருந்த போதும் கூட, அவங்க மிகுந்த அமைதியிலயும், சந்தோஷத்திலயும் இருப்பாங்க. சரி, நன்றி உணர்வுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உணர்வு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, நன்றி உணர்வுனா என்னன்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் எளிமையா இருக்கும். உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அனைவருமே இயற்கையினுடைய ஒரு பகுதி தான். ஒரு விலங்கைப் போல, ஒரு பறவையைப் போல மனிதனும் இயற்கையினுடைய ஒரு பகுதி தான். இயற்கையினுடைய வேர்கள் நமக்குள்ளேயும் இருக்கு. ஒரு மரம் இப்போ எப்படி ஒரு கோடை காலத்துல அதனுடைய இலைகளை உதிர்த்திடுது, அது தண்ணி உறிஞ்ச வேண்டாம் அப்படின்ற செய்தி அதுக்கு எப்படி போகுது, அதனுடைய வேர்கள் மூலமா போகுது இல்லையா? அதே போலவே நமக்குள்ள இருக்க அந்த இயற்கையினுடைய வேர்கள் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற ஒரு கருவியும் இல்லாம, அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு எதுவும் இல்லாம, நேரடியா நம்மள வந்து அந்த இயற்கையினுடைய வேரினுடைய செய்தி நேரடியா நம்மள வந்து சேருதோ, அதுவே உணர்வாகும். அதாவது உதாரணமா, இப்ப பசி அப்படின்றது ஒரு உணர்வு. நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். பசி அப்படின்றது நமக்கு வார்த்தையா தோணாது. அது ஒரு உணர்வா தான் நமக்குள்ள தோணும். அதுக்கப்புறம் தான் என்ன சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி நம்ம யோசிப்போம். என்ன சாப்பிடலாம்? வேற என்ன பண்ணலாம்? அப்படின்றத பத்தி யோசிப்போம். அதுபோலவே வலி அப்படின்றதும் ஒரு உணர்வு தான். அத உணர்ந்த உடனேயே தான் நமக்கு நம்மளுடைய உடல் அதுக்கு ரியாக்ட் பண்ணி நமக்கு கண்ணீர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அப்போ உணர்வு அப்படின்றது நம்ம படைச்ச இயற்கையினுடனான நேரடி தொடர்பு. எண்ணங்கள் அப்படின்ற ஒரு சாதனம் இல்லாம நம்ம நேரா அதனுடைய செய்திய வாங்கிக்கிறது தான் உணர்வு அப்படின்றதாகும். அப்ப நன்றி உணர்வுனா என்னன்னு பார்த்தோம்னா, இறைவன் அப்படின்ற தாயிடமிருந்து அருள் அப்படின்ற தாய்ப்பால் சுரந்து கொண்டிருக்கிறது. அது எப்பவுமே சுரந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்றது தான் நன்றி உணர்வு ஆகும். உதாரணமா, ஒரு கன்றுக்கு தன்னோட தாய் பசுவுக்கிட்ட இருந்து அதனோட மடிய தவிர அதுக்கு வேற என்ன தேவையா இருக்க முடியும்? அதிலேயே அது நிறைவடைஞ்சிடும் இல்லையா? அந்த மாரி நன்றியுணர்வு கொண்ட மனிதனுக்கு வேற எந்த தேவையும் இருக்காது. அந்த உணர்வு ஒன்றே அவரை நிறைவடைய செஞ்சிடும். உதாரணமா, நமக்கு இப்போ ஒருத்தவங்க பண உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அவங்களுக்கு அந்த உதவியே நம்ம திரும்ப செய்ய முடியாது இல்லையா? அந்த பணத்த நம்ம திரும்ப குடுத்துருவோம். ஆனா, அவங்க வசதி படைச்சவங்களா இருந்தாங்கன்னா, திரும்ப நம்ம அவங்களுக்கு அந்த உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா, அவங்க செஞ்ச உதவிய நம்ம நெனைக்கும்போதும், அவங்கள பார்க்கும்போதும் நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா? அந்த ஈரம் படர்ந்த உணர்வு தான் நன்றி உணர்வு ஆகும். அந்த நன்றி உணர்வால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா நம்ம அவங்களுக்கு நன்றியோட இருக்கோம் அப்படின்ற விஷயம் கூட அவங்களால அத புரிஞ்சிக்க முடியாது. ஆனா, அந்த உணர்வு நமக்குள்ள ஒரு மிகுந்த ஆழ்ந்த அமைதியையும், சந்தோஷத்தையும் தரும் அப்படின்றது நம்மளால உணர்ந்துக்க முடியும். நன்றியுணர்வ பத்தி ரூமி அவர்களுடைய அழகான வார்த்தை ஒண்ணு இருக்கு. "அன்புக்குரியவர் வாழும் இடத்திற்கு நன்றியுணர்வு உங்களை அழைத்துச் செல்கிறது" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்புக்குரியவர்ன்னு அவர் இங்க குறிப்பிடுறது இறைவன தான். இறைவன் வாழ்ற இடத்துக்கு நன்றியுணர்வு நம்மள அறியாமலே அழைச்சிட்டு போயிடுது. நம்ம வாழ்க்கையில சில பேருக்கு எதையோ இழந்துட்டோம், நம்ம எதையோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். அவங்கள சுத்தி எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். அப்படியும் கூட ஏதோ ஒண்ணு மிஸ் ஆன மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இது என்ன அப்படின்னு நம்ம ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம்.
ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும், அவருடைய மந்திரியும் நகர்வலம் போயிட்டுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு விவசாயி, ஒரு ஏழை விவசாயி, அவருக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிலம் இருக்கு. அதுல விவசாயம் பண்ணி வாழ்ற குடும்பம். அவரும், அவருடைய மனைவியும், குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இத பார்க்குற ராஜாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க ரொம்ப சாதாரணமா இருக்காங்க. ஆனா எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க? அப்படின்னு சொல்லி அவர் மந்திரி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு மந்திரியார் சொல்றாரு, "இது நிஜமான சந்தோஷம் தானா?" அப்படின்னு சொல்லி, "எனக்கு ஒரு 3 நாள் அவகாசம் குடுங்க ராஜா. நான் கன்ஃபார்ம் பண்றேன்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேபோல அவரு ராஜாவும் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மந்திரி என்ன பண்ணாரு அப்படின்னா, அன்று இரவு ஒரு 100 பொற்காசுகள் அடங்கிய ஒரு பைய அந்த வீட்டு வாசல் முன்னாடி வச்சுட்டு போயிடுறாரு. காலையில அவங்க கதவ திறந்து பார்க்கும்போது அந்த பை இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அன்று இரவும் மறுபடியும் ஒரு 100 பொற்காசுகள் அடங்கிய ஒரு பைய வைக்கிறாரு. மறுநாள் காலையிலயும் அவங்க எடுத்து பார்க்குறாங்க. கடவுள் தான் நமக்கு குடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா அத எடுத்து வச்சுக்கிறாங்க. மறுநாள் மந்திரி என்ன பண்றாரு அப்படின்னா, 99 பொற்காசுகள் அடங்கிய ஒரு பைய அந்த வீட்டு வாசல் முன்னாடி வைக்கிறாரு. அவங்க அதேபோல திறக்குறாங்க. அந்த பைய எடுத்து பார்க்குறாங்க. 99 பொற்காசுகள் தான் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாவும், அதிர்ச்சியாவும் ஆயிடுது. அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த ஒரு பொற்காசு எங்கேயோ தொலைஞ்சிடுச்சு. நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி, அவங்க அந்த வயல் ஃபுல்லா தேடுறாங்க. அந்த ஒரு பொற்காசு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 200 பொற்காசுகளும், இந்த 99 பொற்காசுகளும் கூட அவங்களுக்கு இலவசமா தான் கிடைச்சது. ஆனா, அத அவங்களால உணர்ந்துக்க முடியல. அந்த தவற விட்ட அந்த ஒரே ஒரு உண்மையிலேயே அது தவறல. இல்லாத ஒரு பொற்காச அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு கிடைச்ச அந்த 299 பொற்காசுகளோட அரும அவங்களுக்கு தெரியவே இல்ல. அது போலவே தான் நமக்கும் நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே கடவுள் இலவசமா தான் குடுத்துருக்காரு. நம்ம எதையுமே பே பண்ணி வாங்கிட்டு வரல இல்லையா? ஆனாலுமே கூட நமக்கு அதனுடைய அருமைகள் தெரியறது ரொம்ப குறைவு தான். அதுபோல அந்த ராஜா வந்து வந்து மறுபடியும் மறுநாள் அவங்க நகர்வலம் வராங்க. அப்ப அந்த குடும்பம் ரொம்ப சோகத்துல இருக்கு. அமைதியா இருக்காங்க. இந்த ராஜா கேட்குறாரு மந்திரி கிட்ட, "என்னாச்சு? இவங்க ஏன் இப்படி சோர்ந்து போயிட்டாங்க?" அப்படின்னு கேட்டப்ப அந்த மந்திரி சொல்றாராம், மகாராஜா, அவங்க வந்து நன்றி உணர்வ தொலைச்சுட்டாங்க. அதுதான் அவங்களோட சந்தோஷமும் பறிபோயிடுச்சு." அப்படின்னு சொல்றாராம். இது போலவே நமக்கு கிடைச்சிருக்கிற 99 விஷயங்களையும் நெனச்சு நன்றியுணர்வு செலுத்த விடாம, ஏதோ கிடைக்காத ஒரு விஷயம், அது நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். அத நெனச்சு நெனச்சு நம்ம மனசு அதன் பின்னாடி போக வைக்கிது. நம்ம அன்றாடம் நெறைய தேங்க் யூ அப்படின்ற வார்த்தைய உபயோகப்படுத்துவோம். ஆனா, அந்த ஆத்மார்த்தமாக நன்றியுணர்வோட சொல்லப்படாத இந்த நன்றி அப்படின்ற அந்த வார்த்தையில எந்த ஒரு சாரமும் இல்ல. அலங்காரம் செய்யப்படாத வீடு இருக்கலாம். அலங்காரம் அப்படின்றது நன்றி அப்படின்ற வார்த்தை அப்படின்னா, நன்றியுணர்வு அப்படின்றது அந்த வீட்டினுடைய அஸ்திவாரம். ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட முகம், நன்றி அப்படின்ற வார்த்தை அப்படின்னா, அந்த மனிதனுடைய இதயம் அப்படின்றது தான் நன்றி உணர்வு ஆகும். இந்த அலங்காரம் செய்யப்படாத வீடு கூட இருக்க முடியும். நன்றி அப்படின்னு சொல்லப்படாத ஆத்மார்த்தமான நன்றி உணர்வும் கூட இருக்க முடியும். இதயத்திலிருந்து எழும் நன்றியுணர்வு இறைவனுக்கு சொந்தமானதாகும். நம்ம யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஆர் ஆத்மார்த்தமா நன்றி உரைச்சோம்னா கூட, நன்றியுணர்வோட இருந்தோம்னா கூட, அது அந்த நபருக்கு சொந்தமானதில்ல. உண்மையிலேயே அது இறைவன தான் சென்று சேர்கிறது. நன்றியுணர்வு நம்ம வாழ்க்கையோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விடையாகும். நமக்கு வாழ்க்கையில நெறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகள் கூடவே நம்ம கணித மேதை ராமானுஜரோட வாழ்க்கை வரலாற கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். அவரு ரொம்ப வாழ்க்கை போராட்டத்திலயும், வறுமையிலுமே கழிந்தது. மிகப்பெரிய கணித சூத்திரங்கள சொன்ன அவர் தன்னோட 32வது வயதுல இறந்துட்டாரு. நெறைய சின்ன சின்ன பேப்பர், துண்டு துண்டு பேப்பர்ல கூட மிகப்பெரிய கணித சூத்திரங்கள அவர் எழுதி வச்சிருந்தாரு. அவருக்கு கிடைச்ச உணவுல ஒரு பிடி உணவு அவருக்கு நிறைவா கிடைச்சிருந்ததுன்னா, இன்னும் மிகப்பெரிய சிகரங்களையும், சாதனைகளையும் அவரால படைச்சிருக்க முடியும். இப்பவும் கூட நெறைய போர் நடக்கிற இடங்கள்ல, ஒரு சின்ன துண்டு ரொட்டிக்காக குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. அப்படி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம நெனச்சு பார்க்கும்போது, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கும்போது, நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையும், அதனுடைய தன்மையும் நம்ம உணர்ந்துக்கும்போது, கடவுள்கிட்ட நன்றியுணர்வ செலுத்துறத தவிர்த்து,
வேற சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு கிடைத்தவற்றிற்கும், கிடைக்காதவற்றிற்கும் கடவுள் மேல நன்றியுணர்வோட இருக்கிற மனிதனுக்கு கடவுள் தன்மைக்கான கதவுகள் திறந்து கொள்கின்றது. நன்றியுணர்வு கொண்ட மனிதன் தன்னுடைய நிம்மதிக்காகவும், அமைதிக்காகவும், மகிழ்ச்சிக்காகவும் வேற எதுவும் தனியா செய்ய வேண்டியது இருக்காது. இந்த நன்றியுணர்வே அவனோட இதயத்துல நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயம் பேசும்போதும் அது தியானத்திற்கு உதவி பண்ணும், தியானத்திற்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஆனா இந்த நன்றியுணர்வு தியானத்துக்கு உதவி பண்ணாது, தியானத்தினுடைய நிலைக்கே அழைத்து செல்லும். அதாவது நன்றியுணர்வு தியானத்துக்கு எந்த விதமான உதவியும் பண்றதில்ல. தியானம் பண்ணும்போது என்ன நிலை வாய்க்குமோ அந்த நிலைக்கே நன்றியுணர்வு நேரடியா அழைச்சிட்டு போகுது. I'd like to ask you to like this video, write a quick comment below, share it with a colleague, friend, or on social media, and subscribe if you haven't already. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மாற்று ஒன்று உண்டு. ஆனா தியானத்துக்கே மாற்றுன்னு பார்த்தோம்னா அது நன்றியுணர்வு மட்டும்தான். நன்றியுணர்வு கொண்ட மனிதன் தியானத்தையே துறந்து விடுகிறான். அப்படின்னா அந்த நன்றியுணர்வினுடைய தன்மை எத்தகையதா இருக்கும்? நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது, முதலிடம் கொடுக்க வேண்டியது இந்த நன்றியுணர்வு மட்டும்தான். நம்ம அனைவருக்கும் இந்த நன்றியுணர்வு இறைத்தன்மைக்கு அழைச்சிட்டு போகணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவினை நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குருவே சரணம்.